ஒரு சிலர் தன்னோட சொந்த அண்ணன் தம்பியோட பேசுகிறது கிடையாது. சித்தப்பா பையன், மாமா, அக்காவாக இருக்கட்டும், ஈவன் பக்கத்து வீடு எதிர்த்து வீடு இருப்பாங்கள்ல, அவங்க கூட சண்டை சச்சரவு அப்படின்றாங்க. இல்லை இப்போ எல்லாரும் கூடயும் சண்டை சச்சரவாக போட்டு என்ன தள்ளிக்கிட்டு போகிறாங்க அவங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ மறுபடியும் வருமா அந்த காலம்லாம்? நம்ம அந்த ஒரு சிலர்லாம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ சொந்த மாமாவாக இருக்கும், ஆனால் 20 வருஷம் 25 வருஷமாக தொடர்ந்து நாங்கள் பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் ஈஸியாக கடந்து போகிற விஷயம் கிடையாதுங்க. 20-25 வருஷம் அப்படின்றது ஒரு வீட்டில் என்னென்ன நடந்திருக்கும். வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம், ஒரு கல்யாணமோ காது குத்தோ, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், ஒரு நல்லது கெட்டது எத்தனையோ நடந்திருக்கலாம் 20 வருஷத்தில் 25 வருஷத்தில். ஸோ எந்த நல்லது கெட்டுக்குமே வராமல் கடைசியில் வீட்டில் ஒரு இலை விழுந்துச்சுன்னு வைங்களேன், பெரிய மாலை கொண்டு வந்து போட்டு ஒவ்வொன்று பாரி சழுவாங்க. அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன கேட்டால் இது மாதிரி ஆளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லுவானு. நல்லா இருக்கும்போது எந்த நல்லது கெட்டதுக்கு வரல, செத்ததுக்கப்புறம் அந்த மாலையை மட்டும் போட்டு இதை நான் கணக்குத்துக்கிறாங்களா? நம்ம அந்த தமிழ் மரபில் ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, நல்லதுக்கு பாட்டி கூட கெட்டதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் வச்சுன்னா முரண்பாடு இருக்குது. ஏன்னா மறுபடியும் தான் சொல்கிறேன், ஒரு 20-25 வருஷமாக நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வரல, செத்ததுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு மாலையை போட்டு ஃபார்மாலிட்டிஸ் தீர்த்துட்டு போகிறது அது எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஸோ அதனால தான் சொல்கிறது, இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு நல்லது கெட்டது நடக்கும், ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வரும், நல்லது கெட்டது வரும், ஒருத்தர் அனுசரித்து போவோமே. மனித பிறவி தான் நம்ம. ஒருத்தர் அன்பில் அவன் தோக்குறானோ அவன் ஜெயிக்கிறான். அதே போல் அதில் அடிப்பணியை யார் மறுக்கிறானோ நிச்சயமாக அவன் தோக்குறான். இவ்வளோதுக்கு தான் நிதர்சனம்.